அதை உங்களுக்கு வழங்கியவர்கள் நமது மறைக்கல்வி குழந்தைகள், நமது மொழியில் குழந்தை செல்வங்கள். அவர்தான் பார்ப்பாங்க. இன்றைக்கு எல்லா பாடல்களையும் திருப்பலிக்கு நமது குழந்தைகள் பாடல் குழுவினர் அடுத்த தலைமுறை நமது மொழியில் இசைஞர்கள் பார்ப்பார். இவர்கள் தான் இன்றைக்கு இசைக்கருவிகள். உங்களை இறைவனை நோக்கி அழைத்து செல்லும் இசைக்கருவிகள், உங்களை இறைவனை நோக்கி அழைத்து செல்லும் இசைக்கருவிகள். எனவே இவர்களுக்கு நாம் முதலிலே திருப்பலி ஆரம்பத்திலேயே பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கரவுடையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைக்கு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் 4வது வாரம் மறைக்கல்வி ஆசிரியர்கள், மறைக்கல்வி குழந்தைகள். இந்த 4ஆம் திருவருளுக்கான ஞாயிறை நமக்காக சிறப்பித்து வழங்குபவர்கள் நமது மறைக்கல்வி ஆசிரியர்கள், நமது மறைக்கல்வி 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள். எனவே இந்த வழிபாட்டுக்கு திருவருளுக்கான 4ஆம் ஞாயிறு சிறப்பு வழிபாடுகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் இனிமையானவர்களே, தேடல்கள் நிறைந்த இவ்வுலகில் இறைவனின் அழைப்பை ஏற்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கும் இறைக்குலமே, உங்கள் அனைவரையும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக வரவேற்கிறோம். வாழ்வில் நாம் பல தேடல்களில் ஈடுபடுகிறோம். அத்தேடல்களுக்கு பல்வேறு வழிகளில் விடைகள், தீர்வுகள் வந்து சேருகின்றன. மரியன்னையின் தேடல் இறைவனை நோக்கி இருந்தது, இறைவனாகவும் இருந்தது. அத்தேடலின் பரிசாக மரிய அன்னையே இறைவனுக்கு தாயாக்கினார் கடவுள். நமது தனிப்பட்ட வாழ்விலும் சமுதாய வாழ்விலும்
வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரும் சகோதர சகோதரி உங்களிடம் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை தாழ்வணிந்து வேண்டுகின்றோம். உமது திருமகன் மனிதனாலே வானதூதர் வழியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினால் உயிர்ப்பின் ஆட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மையே மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டோர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 1 முதல் 5 8 முதல் 12 14 முதல் 16 வார்த்தைகள். தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், மிக விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவு ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது.
நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோயில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவராக விளங்கிய புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அளித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்த நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீவிரர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்களை ஒடுக்கவிட மாட்டேன். அனைவரின் தொல்லைகளிலிருந்தும் உனக்கு ஓய்வளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன், அவன் எனக்கு மகனாயிருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் நல்வாழ்த்து. Amen.
இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாக்கிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆன்மாவோடும் இருப்பாராக. அதிகாரம் 1, திருவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் தூதர் கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குலத்தவராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியாள். வானதூதர் மரியாளுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியாள் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டுள்ளீர். ஏதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு தருவார். அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியாள் வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை
கருவுரை இயலாத மனிதர் என்று சொல்லக்கூடிய அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புமிக்க இறைமக்களே, நம்முடைய தாய் திருச்சபைக்காகவும் தாய் நாட்டிற்காகவும் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் தேவைகளுக்காகவும் பங்கு உறுப்பினுடைய சிறப்பான கருத்துகளுக்காகவும் ஆண்டவருடைய பிறப்பு விழா கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் அதன் மூலம் இந்த உலக மக்கள் அனைவரும் இயேசுடைய ஆசீரை பெற வேண்டும் என்றும் இன்னும் நம் குடும்பங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அனாதைகள், கைவிடப்பட்டோர், சிறைப்பட்டோர், வழிபோக்கு, நோயாளிகள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். குணமளிக்கும் வல்லலே எம் இறைவா, தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியவர்கள் நோயிலிருந்து பாதுகாப்பையும் சுகத்தையும் பெற்று வரும் விழா காலங்களில் இறைமகன் இயேசுவின் அன்பில் மகிழ்ந்திட அருள் வேண்டி வரவிருக்கும் குழந்தை இயேசு பாலம் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களது மீட்புக்காக மனித உரு எடுத்த இறைவா, உமது சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் உம்மிடம் காணப்பட்ட உயர்வான மனித பண்புகளில் வாழ வளர வேண்டும் என்று
அறிக்கையிட்டு இந்த மன்றாட்டுகளையும் இந்த கருத்துக்களையும் இன்னும் எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற எத்தனையோ எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், கவலைகள் அனைத்தையும் உம்முடைய கருத்தில் வைக்கின்றோம். இவற்றை ஏற்றி எங்களுக்கு தேவையானதை தந்து எங்கள் வாழ்வை வலுப்படுத்தி நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கச் செய்வோம். எங்கள் குழந்தையை ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, நம் அனைவருடைய திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தன் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநடத்த நன்மைக்காகவும் முந்து கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித மரியாவின் கிருபையின்றி பரிசுத்த ஆவியார் நமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இந்த காணிக்கைகளையும் அவரை புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மையே மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் அன்பு மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக எங்காலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடவுளின் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தன் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே அதிதூதர், பாலகர், புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரித்து பாடுவதாகும். வாருங்கள் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபடும் உடற்பிணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். எங்கள் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே
திருமுனிக்கு உமக்கு ஊழியம் புரிய நல்ல கிறிஸ்துவர்களால் எங்களை அழைத்திருக்கிறேன். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாக வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கிறிஸ்தவர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறார்கள். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயால் புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருக்கின்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொள்கைக்கு வரவருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆமென்.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை சமர்ப்பித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். குழந்தை இயேசுவாக நம்மிடத்திலே பிறக்க இருக்கிறவர். இவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் பேர் பெற்றோர்.
காட்டி வருகும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஓ இயேசுவே, கேளுங்கள் பெறுவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறந்துகொள்ளும் என்று மொழிகிறேன். உமது திருத்தாயார் தூய மரியாதையின் பரிந்துரை வழியாக நாங்கள் தட்டுகிறோம், தேடுகிறோம், கேட்கிறோம். நாங்கள் கோரிக்கை வரத்தை கொடுத்தருமாறு கேட்கிறோம். ஓ இயேசுவே, என் பெயரால் நீங்கள் தந்தையை கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் என மொழிகிறேன். உமது திருத்தாயார் தூய மரியாதையின் பரிந்துரை வழியாக எங்கள் அவசர மன்றாட்டை அளித்தருளுமாறு உமது பெயரால் தாழ்ந்த உணர்வுடன் உம் தந்தையை நினைச்சு கேட்கிறோம். ஓ இயேசுவே, விண்ணுமன்னம் அழிந்து போகும், ஆனால் என் சொற்களோ ஒருபோதும் அழியா என்று மொழிகிறேன். உமது திருத்தாயார் தூய மரியாதையின் பரிந்துரை வழியாக எங்கள் செல்வம் பலிக்கும் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆமென். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உம் திருமகன் இயேசுவின் மனித ஆதாரத்தின் மறைவுண்மையை முழுமையாக புரிந்து கொள்ள செய்தருளும். இதனால் நாங்கள் வானதூதர்களின் புகழ் பாடலிலும் இடையர்களின் மகிழ்ச்சியிலும் ஞானிகளின் ஆராதனையிலும் பங்கு பெறுவோமாக. பகைமையின் கதவுகளை அடைத்துவிட்டு அன்பின் கதவுகளை உலகமெங்கும் திறந்து விடச் செய்தருளும். நாங்கள் அன்பாக அளிக்கும் கொடைகளும் வாழ்த்துகளும் அன்பினையும் நல்லெண்ணத்தையும் கொண்டிருப்பனவாக. குழந்தை இயேசு கொண்டு வரும் அருள் வரங்களால் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தூய்மையான இதயத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு கற்பித்தருளும். கிறிஸ்து பிறப்பின் காலை வேளையில் உமது பிள்ளைகள் என்ற மகிழ்ச்சியால் எங்களை நிரப்பியருளும். கிறிஸ்து பிறப்பின் மாலை வேளையில் நன்றி நிறைந்த நினைவுடனும் மன்னித்தோம், மன்னிப்பை பெற்றோம் என்ற உணர்வுடனும் எங்களை உறங்க செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருவருகை காலம் எத்தனை வாரங்கள் கொண்டாடுகிறோம்? எத்தனை வாரங்கள்? 4 வாரங்கள். அதற்கு காரணம் இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக 4000 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். அவர்கள் 4000 ஆண்டுகள் கடவுள் தன்னுடைய மகனின் பிறப்புக்காக பல இறைவாக்கினர்கள் அரசர்கள் வழியாக 4000 ஆண்டுகள் தயாரித்தார். அதை குறித்து காட்டும் வகையில் தான் 4 வாரங்கள் திருவருகை காலம் கொண்டாடுகின்றோம். அந்த 4 வாரங்களும் 4 திரிகளை ஏற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு திரி ஏற்றும் பொழுது அதற்கு ஒரு குணம் உண்டு. என்னென்ன? 4 திரிகளை ஏற்றுகிறோம். 4 திரிகளை ஏற்றுவதற்கு காரணம் 4 வாரங்கள் 4 நல்ல குணங்களை நாம் கொண்டாடி நமதாக்கிக் கொள்கிறோம். அந்த 4 குணங்கள் என்ன? நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு. இன்றைக்கு எந்த திரி? என்ன திரி ஏற்றுகிறோம்? என்ன திரி? அன்பின் திரியை. இன்றைக்கு 4வது குணம் அன்பு. அன்பின் திரியை இன்றைக்கு ஏற்றி கொண்டாடுகிறோம். இந்த 4 வாரங்கள் 4 திரிகளை 4 குணங்களாக கொண்டாடுறோம். நிறைவு விழா இன்றைக்கு 4வது ஞாயிறு. எனவே தான் நீங்கள் பீடத்தில் பார்த்தீர்கள் 4 திரிகளை அங்கு அமைத்திருக்கிறோம். இந்த 4ஆம் வாரத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வழிபாடுகளை சிறப்பிக்க நமக்கு உதவியவர்கள், இந்த 4வது வாரம் வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் நமது மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மறைக்கல்வி 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அனைவரும் இங்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சின்ன பசங்க சொன்னாங்க துள்ளி குதிச்சு ஓடி வருது. இவர்கள் தான் செல்கிறார்கள். இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவரை நீங்கள் ஒரு மத்தியில் சிறிது நேரத்தில் பார்ப்பீர்கள். இவர்கள் தான் இன்றைக்கு நமக்கு 4வது திருவருகைக்கான ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்து தந்தவர்கள். அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது குழந்தைகள் பாடக்குழுவினர் இன்றைக்கு பாடினார்கள். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன? அது நீங்களே கொடுக்கணும். நீங்க ரசிச்சுட்டு போயிருக்கீங்க. ஆனா ரசிக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நீங்க நன்றியும் அந்த வெளியே போறது கொஞ்சம் குறைவாக இருக்கு. நீங்க ரசிக்கிறீங்க, ரசிச்சதுக்கு பாராட்டு நீங்க நான் சொல்றேன். எனவே நம்ம சிறுவர்கள் நன்றாக பாடினார். அடுத்த தலைமுறை உருவாகி இருக்கிறது. இவர்களை உருவாக்கி இயக்குபவர்கள் ஆனி அவர்கள், ஐசக் அவர்கள். அவர்கள் ஆனி ஐசக் அவர்கள் தான் அடுத்த தலைமுறை பாடக்குழுவை உருவாக்குபவர்கள். அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அண்ணா இவர்கள் பேர் வச்சு நான் தான் சொன்னார். நான் விவிலியத்தில் இருக்கிற சக்கரியா. அண்ணா யார்? இரண்டு இறைவாக்கினர்கள் ஒரு சுருக்கமாக. ஒன்று, மெசியாவை கண்ட இறுதி இறைவாக்கினர் யார்? அது ஒன்று. மெசியாவை கண்ட இறுதி இறைவாக்கினர் இறுதி மெசியாவை கண்ட இறுதி இறைவாக்கினர் மக்களை தயாரித்த இறைவாக்கினர் மக்களை தயாரித்த இறுதி இறைவாக்கினர் யோவான். மக்களை தயாரித்த இறுதி இறைவாக்கினர் மெசியாவை கண்ட ஒரே இறைவாக்கினர் யோவான், திருமுழுக்கு யோவான். மெசியாவை காணாமல் சாவதில்லை என்று பரிசுத்த ஆவியால் முன் குறித்து சொல்லப்பட்டவர் யார்? எந்த இறைவாக்கினர்? அண்ணா சிமியோன் இவர்கள். எனவே சிமியோன் பாக்கியமானவர். குழந்தையை கையில் இருந்து மாதேஸ்வரி கையில் இருந்து அளவு அவருக்கு பாக்கியம் கிடைக்கிறது. சிமியோன் அவருடைய வசனங்களை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இன்றைக்கு நீங்கள் எடுத்துச் செல்லும் நற்செய்தி இதுதான். சிமியோனுடைய வார்த்தைகள், புகழ்ச்சி வார்த்தைகள். அண்ணா இறுதியிலே வார்த்தைகள், இசையாவை கண்ட இறுதியிலே வார்த்தைகள். அவர்களுடைய காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள். காட்சிகளை இழந்து செல்பவர்களா மட்டும் அல்லாத காட்சிகளை மனதில் இறுதி வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள்.
கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நான் கிறிஸ்து பிறப்பு விழா அடையாளமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மாதிரி குடிகள் அங்கு அமைந்திருப்பதை போல கிரியேட்டிவ் பிலிம் தயாரிக்க வேண்டும். சும்மா இது மாதிரி டெக்கரேஷன் போட்டதாக புதுசாக தயாரிக்க அதுக்கு எப்படி தயாரிக்கணும்னு கேளுன்னா நோட்டீஸ் போட்டோம் 15 விதவிதமான கிரியேட்டிவ் நூதனமான புகைப்படங்கள் படப்படங்கள் அவற்றை பார்த்து சொல்லுங்கள், அல்லது அவற்றை போட்டோ எடுத்து சொல்லுங்கள், அதை போட்டு தயாரித்து வலது பக்கம் உள்ள எண்ணிற்கு போட்டோ எடுத்து அனுப்புங்கள். நீங்கள் தயாரித்த குடில்களை பார்த்து பரிசுகள் வழங்குவோம். எனவே இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நூதனமான குடி போட்டி நடைபெறுகின்றது. அனைவரும் பங்கேற்று அன்போடு அழைக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நள்ளிரவு திருப்பலி நடைபெறாமல் காரணம் அரசாங்க உத்தரவு இல்லை. எனவே 24ஆம் தேதி இரவு 9 மணிக்கு இங்கு கிறிஸ்து பிறப்பு விழா ஆடம்பர திருப்பலி நடைபெறும். காலை 7 மணிக்கு 25ஆம் தேதி காலை 7 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆங்கில திருப்பலியும் நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியோடு பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். நாம் கிறிஸ்து பிறப்பு விழா நள்ளிரவு திருப்பலி நடைபெறவில்லை என்றாலும் அது ஒன்றும் நமக்கு இழப்பு இல்லை. ஏனெனில் நாம் ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பாகவே கிறிஸ்து பிறப்பு விழா நள்ளிரவு திருப்பலி நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்விக்குறிகள் இருக்கும் பொழுது நாம் 4 வாரங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பாக கொண்டாடினோம். அதற்கு காரணமே நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறாது என்று நினைத்ததனால் நடைபெறுமோ நடைபெறாது என்ற கேள்விக்குறிகள் இருந்ததனால் நாம் ஏற்கனவே 4 வாரங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்து பிறப்பு விழாவை பற்றிய ஆடம்பர நிகழ்ச்சிகளை நாம் கொண்டாடினோம். எனவே நள்ளிரவு திருப்பலி இல்லை என்றாலும் நமக்கு அதில் இழப்பு இல்லை. ஏனெனில் அதை 4 வாரங்களாக ஏற்கனவே நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டினை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மைத்து வேண்டுகின்றோம். நீப்பழிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இந்த வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாடச் செய்திருக்கும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் நற்செயல்